அல்ஹம்துலில்லா. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. நீங்கள் குரான் ஓதுரை பற்றி கேட்டிருந்தீங்க. குரான் ஓதுரை பற்றி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, குரான் நோம்பில் தான் ஓதணும் அப்படின்னு சொல்லி பல மக்கள் அப்படி தான் ஓதிக்கிருக்கா. அதில் சில பேர் அதை டெய்லி அதை ஓதிட்டு வராங்க. சில மக்கள் நோன்புக்கு மட்டும் ஓதிட்டு அதை அப்படியே வச்சுருவாங்க. இப்போ நம்ம என்ன விளங்கிக்கிறணும் அப்படின்னா, இந்த குரான் எதுக்கு இறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறக்கூடியவர்களாக இருக்கும். குரான் எதுக்கு இறக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நன்மை தீன்மைகளை பிரித்து காட்டுது. எப்படி வாழ்ந்தால் நன்மை, எப்படி வாழ்ந்தால் தீன்மை, இதை பிரித்து காட்டி இப்படி வாழ்ந்தால் சொர்க்கம் இருக்குது, இப்படி வாழ்ந்தால் நரகம் இருக்குது. இப்படி நன்மையில் வாழ்ந்தால் சொர்க்கம், இப்படி தீன்மையில் வாழ்ந்தால் நரகம். நரகத்தையும் சொர்க்கத்தையும் இந்த குரான் காட்டுது. நன்மையும் தீன்மையும் குரான் காட்டுது. எப்படி வழி நடக்கணும் அப்படிங்கிறத வழிகாட்டியாக அந்த குரான் இருக்குது. இப்போ இதை நம்ம எப்படி கவனிக்கணும் அப்படின்னா, இது வாழ்க்கையில் வாழத்தான் இந்த குரான். அப்போ இது நோம்புல மட்டும் ஓதிட்டு மற்ற நேரம் அப்படியே வச்சுட்டு இருக்கிறதுக்கு அப்படி இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் குரான் சிந்தனைகள் வரணும், நம்ம மனசுக்குள்ளே இருக்கணும். இன்றைக்கி இந்த குரான் பார்த்தோமே, இதில் என்ன நல்லா இறக்கியிருந்தா என்ன படித்தோம் அப்படின்னு நம்ம கவனத்தில் இருக்கணும். அதுக்கு தான் இந்த குரான் இறக்கப்பட்டிருக்கு, நம்ம வாழ்க்கையில் வாழணும் அப்படின்ட்டு. அப்போ எல்லாம் குரான் என்ன பண்ணுறாங்கன்னா, நோம்பில் 2 குரான் முடிச்சுட்டேன், 3 முடிச்சுட்டேன், 4 முடிச்சுட்டேன், அந்த மாதிரி தான் நினச்சி அதை ஓதிட்டு வராங்க. அப்படி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக ஓதணும். எப்படி எல்லாம் சொல்கிறாங்க, சிறுக சிறுக இறக்கி வைத்தேன். இந்த இது ஒவ்வொரு ஆயத்துலையும் எல்லாம் சொல்கிறான், சிறுக சிறுக இறக்கி வைத்தேன் எதற்காக, உங்கள் மன திடப்படுவதற்காக சொல்லிட்டான். அப்போ சிறுக சிறுக இறக்குனது எத்தனை நபிமாருடைய வரலாறு வந்திருக்கு, எத்தனை நபிமார்கள் எத்தனை வருஷம் எப்படி வாழ்ந்தாக, அந்த அவங்களுடைய வாழ்க்கை காலகட்டங்களில் என்னென்ன நடந்திருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் எத்தனை வருடங்கள் நம்ம கணக்கிட முடியுமா? கணக்கிட முடியாது. ஆனால் இப்போ ஒரே மாதத்தில் 2 குரான் ஓதிட்டோம், 3 குரான் ஓதிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரானை பார்த்துட்டு அப்படி வைக்கிறாங்க மக்கள். இதை நம்ம எப்படி கவனிக்கண்டா, இப்போ குரான் ஓதிட்டு வரையெல்லாம் கேட்குறியா, நாங்கள் குரான் ஓதிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம், இதை விட்டுட்டு திரும்ப ஃபஸ்ட்டேருந்து நாங்கள் நோன்பு ஆரம்பிக்கும்போது நாங்களும் இந்த குரானை ஃபஸ்ட்டேருந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்குறிய. ஆனால் வாழ்க்கை நோம்பில் மட்டும் வாழணும் அப்படி இல்லை. எல்லா நேரமும் அல்லாஹ் உள்ளச்சத்தோடையும் பயபக்தியோடையும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நேரமும் நம்ம வாழணும். எப்படி வாழணும், எது தீன்மை அதை விட்டு விலகணும், எது நன்மை அதை கடைப்பிடிச்சி வாழ்ந்துகிட்டே வரணும். அப்படித்தான் இந்த குரான் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்குது. அதனால் இது எதுக்கு அப்படின்னா, அல்லாஹ் இந்த குரான் எதுக்குன்னா, உங்களுக்கு நேர் வழி காட்டி அல்லாஹ்வுக்கு புகழ் செலுத்தத்தான் ரமலான் நோம்புங்கிறது வருது. அப்போ ஃபஸ்ட்டு அல்லாஹ் குரானை சொல்கிறான், குரானுக்கு அப்புறம் நோம்பு. அப்போ இந்த குரானை பின்பற்றி வாழும்போது நமக்கு அல்லாஹ் நிறையா உணர்வுகளை கொடுக்குறான். இந்த உணர்வு அல்லாஹ் கொடுத்தா தானே நம்ம கண்டிப்போட வாழ முடியும். இது தீன்மை, இது செய்யாத மனசு உணர்ந்து அந்த உணர்வில் நம்ம வாழும்போது தான் நம்ம தீன்மையை விட்டு விலகுறோம். அப்போ இதையெல்லாம் நம்ம கவனிக்கணும். அப்போ தீன்மையை விட்டு விலகிறதுக்கு யார் நம்மளுக்கு அது காரணம் அப்படின்னா, அல்லாஹ் ஒருவன் தான் அந்த ஒரு மனப்பக்குவத்தை கொடுக்குறான். நீ இந்த குரானை கடைப்பிடிச்சி வாழ்ந்து வா. அப்போ வாழ்ந்து வரும்போது எங்கள் இறைவனே, நீ எங்களை உன்னுடைய நேரான வழிக்கு தேர்ந்தெடுக்காவிட்டால் நாங்கள் நரகவசியாகவே ஆகியிருப்போம். ஆனால் நாங்கள் நரகவசியாக போகாமல் எங்களை பாதுகாத்து இந்த குரானுடைய உன்னுடைய வாக்குறுதியை வாழக்கூடிய அந்த உள்ளட்சத்தை, அந்த பயத்தை நீ கொடுத்தனால தான் எங்களால் வாழ முடியுது. அப்போ அந்த உணர்வை கொடுத்து எங்களை வாழ வைக்கும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் புகழ் செலுத்தி தான் எல்லாமே அல்லாஹ்வுக்காகத்தான் இந்த நோம்பு. எப்படின்னா நம்மளுக்கு வழிகாட்டி நம்ம மனதை உறுதிப்படுத்தி அந்த தீன்மையை விட்டு விலக்கி வாழ்கிறதுக்கு நம்மளை தேர்ந்தெடுத்த அல்லாஹ்வுக்கு தான் நோன்பு வைக்கிறோம். வேறு என்ன அல்லாஹ்வுக்கு நம்ம செய்ய போகிறோம்? ஒன்றுமே இல்லை.
அதனால் நான் வந்து உனக்கு நோன்பு வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ரமலான் நோன்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்போ இந்த குரானுடைய ஆயத்துகள் படி நம்ம வாழாமே நோன்பு வச்சு அது என்ன பிரயோஜனம்? அதனால தான் அல்லாஹ் வந்து இந்த ஆயத்தை இறக்கியிருக்கான் 2வது அத்தியாயத்தில். ரமலான் நோன்பு எப்படிப்பட்டது அப்படின்டா, எங்களுக்கு நேர் வழி காட்டி அல்லாவுக்கே புகழ் செலுத்தி இந்த நோன்பு வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அதில் போட்டிருக்கோம். அந்த ஆயத்தை பார்ப்போம், அல்லா நாடி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்குறதுனால தான் இப்போ இந்த ஒரு விளக்கத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நீ நோன்புக்குள்ள விளக்கத்தை அல்லா நாடும்போது இன்னும் விரிவாக அல்லா பேச வைக்கட்டும். அல்லா போதுமான அதுக்கான தெளிவை இறக்கவும் அவனே போதுமான. ஏன்னா அல்லாவுடைய ஒரு உதவி இல்லாமல் நம்ம எதுவுமே செயல்பட முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம அல்லாட்ட கேட்போம். அப்போ இதைத்தான் நம்ம கவனத்தை வச்சுக்கிறணும். நம்மளும் இப்போ ஓதிட்டு வந்துட்டு இருக்கோமா, குரான் படிச்சுட்டே வரோமா, அந்த குரான் படிச்சுட்டே வர்றபடி அப்படி நீங்கள் படிச்சுட்டே போங்க. எப்போ இந்த குரான் வந்து முடிவடையுதோ அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் படிச்சுட்டே வாங்க. அப்படித்தான் குரானில் நோன்புல தான் இந்த குரானை படிக்கணும், நோன்புல தான் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படி இல்லை. ஏன்னா ஒரு மாதத்தில் முடியக்கூடிய ஆயத்துகள் கிடையாது. எத்தனை ஆயிரக்காலங்கள் வந்து எத்தனை நபிமார்கள் வாழ்ந்தாங்களோ அத்தனை நபிமார்களுக்கு இறக்கப்பட்டது கூட இந்த குரானில் அடைஞ்சிருக்கு. அவ்வளோ இந்த குரானில் வந்து இருக்குது. அல்லாஹ் அல்லாதே நம்மளுக்கு சொல்லி காமிச்சிட்டே வரான். அப்படி இருக்கும்போது ஒரு மாதத்தில் முடிவடையக்கூடியதா இது இல்லை. அதனால சொல்கிறான், உனக்கு சிறு சிறு இறக்கி வைக்கிறேன் எதற்காகனா மனத்திடப்பட அப்படின்னு சொல்கிறான். அப்போ சிறுக சிறுண்டா ஒரு தவறு செய்யாமல் வாழணும் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் நம்மளை மாற்றிக்கிற முடியாது. நம்ம அதுக்காக அல்லாட்ட துவா செஞ்சு அந்த தவறை செய்யாமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பான். அப்போ நம்மகிட்ட எத்தனையோ தவறு செஞ்சிட்ருக்கோம். அப்போ அத்தனை தவறுகளும் ஒரே நேரத்தில் நம்மளால் மாற்றிக்கிற முடியுமா? முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். அதனால நான் சொல்கிறேன், உங்களுக்கு நான் சிறுக சிறுக இறக்கி வைக்கிறேன், மொத்தமாக இறக்கி வச்சா உங்களால் வாழ முடியாது அப்படிங்கிறக்கானே அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்கள் காலத்துலேயும் யார் யாருக்கு எப்படி நடந்துச்சு, என்ன மாதிரி சூழ்நிலைகள் இருந்துச்சு, அது எப்படி அல்லாஹ் தஆலா மாற்றி அமைச்சான், யார் இதை வந்து அல்லாவுடைய வாக்குறுதியான இறை கட்டளை பொய்ப்பிச்சார்களோ அவர்களுக்கு எப்படி அழிவு அல்லாஹ் ஏற்படுத்தினான் அப்படிங்கிறவங்க அந்த குரான் அதைத்தான் அல்லாஹ் சொல்லிகிட்டே வரான். அதனால் நீங்கள் பயப்படுங்க, நீங்கள் உள்ளட்சத்தில் வாழுங்க.